அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இந்த 51வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஏசாயா எப்படி தொடங்குகிறார், 7ஆம் வசனத்தில் எப்படி தொடங்குகிறார் என்று சொன்னால், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். அதே போல் 7ஆம் வசனத்தில் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாருக்கு அட்ரஸ் பண்ணுறாருன்னு சொன்னால், நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொன்னது பட்டது போல, நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லியிருக்குது. எங்கேயாவது ஒரு மூலையில் நீதி கிடைச்சிடாதா? எப்படியாவது ஆண்டவர் நீதியை செய்துவிட மாட்டாரா? இந்த அநீதி இழைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இந்த உலகம் இப்படி அநீதிக்குள்ளே கிடக்குது, அநியாயத்துக்குள்ளே கிடக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் வாதிக்கிறவர்களே என்று சொல்லித்தான் சொல்லுகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில், அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய முகத்தை தேடுகிறவர்களே, அவருடைய வசனத்தின் மேலே இரவும் பகலும் வாஞ்சையாக இருந்து அந்த வசனங்களை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வுலகத்தில் தம்முடைய ராஜ்யத்தை ஒரு நாள் நான் முழுவதுமாக ஸ்தாபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புதிய வானம் புதிய பூமி வரையிலும் இருக்கக்கூடிய மேன்மையான ஒரு காரியத்தை உன்னில் நான் நிறைவேற்றப் போகிறேன் என்கிறத தன்னுடைய திட்டத்தை இங்கே ஏசாயாவின் மூலமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய சரீரத்தினுடைய விடுதலைக்காக பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்து 70 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம விடுதலை பெற்று போகணுமே அப்படிங்கிற ஒரு சரீரத்தின் மீட்புக்காக போராடி கொண்டிருக்கிற இன்னைக்கு எப்படி உலகத்தில் வாழ்கிறதற்கு அன்றாட தேவைகளுக்காக நான் எந்த அளவுக்கு போராடுகிறோமோ, அப்படி இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் அழைத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களும் பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்குதோ அவ்வளோ உயரமான திட்டங்களை நம்ம மேலே வச்சு தாயின் கருவையிலே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து நம்மை வெளிப்பட பண்ணி ஆண்டவருடைய பிள்ளைகளாக, நீதியை பின்பற்றுகிறவர்களாக, அவரை தேடுகிறவர்களாக, வசனத்தை இருதயத்தில் பதிக்கிறவர்களாக வாழ வைத்து அதற்கு பின்பாக 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறவும், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்பாக புதிய வானம் புதிய பூமியில் பரிசுத்தவான்களோடு கூட அவர் இந்த பூமியில் வாழுவார. அப்படிப்பட்ட வாழ்க்கை வரையிலும் நான் உனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன்ப்பா, நீ இம்மைக்காக மாத்திரம் நீ அவர் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்கிறாயே என்று சொல்லுகிறது காரியங்களைத்தான் இங்கே ஏசாயா இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அடிக்கடி நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க, அடிக்கடி உங்களுக்கு இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப மன உடைஞ்சு போயிடுறீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சோர்வான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் பொழுது உங்களுடைய வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டியது இருக்குது, ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் சின்ன சின்ன காரியத்திலேயே சோர்ந்து போகிறீங்களே. சோர்ந்து போகாமல் போகிறதற்கு அந்த 1ஆம் வசனத்தில் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் கூலியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லிட்டு 4ஆம் வசனத்தில், என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனிங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அதாவது இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆபிரகாம கல்தேயர் தேசத்திலிருந்து நான் அழைத்து வர பண்ணி அவனுக்கு 100 வயதாகும் பொழுது, சாராளுக்கு 90 வயதாகும்போது அவர்களுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு ஈசாக்கு என்று ஒரு குமாரனை கொடுப்பேன், உன்னை அந்த சந்ததியிலிருந்து இந்த பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உள்ள ராஜாக்கள் அந்த சந்ததியிலிருந்து தான் தோன்றுவார்கள் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு குழந்தையும் கொடுத்து, உன்னுடைய சந்ததி அது 400 வருடங்கள் அங்கே அந்நிய தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் மிகுந்த பொருள்களோடு கூட அவர்களை புறப்பட பண்ணி பாலும் தேனும், அதாவது கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன்னு தான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். மோசையின் மூலமாகத்தான் நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். இப்படியாக சாராய் அவளுடைய
அந்த ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று என்று 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட போதில் உலகத்தின் நியதிப்படி அவளுக்கு குழந்தை உண்டாகிறதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாது இருந்த ஒரு சூழ்நிலையில் 100 வயது சென்ற ஒரு அந்த ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை நான் கொடுத்தேனே, அந்த ஒரே ஒரு மனுஷனை கொண்டு ஒரு பெரிய தேசத்தையே நான் உருவாக்கினேன், அந்த தேசத்தை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக நான் வைப்பேன்னு சொல்லி என்னிலிருந்து தான் இந்த காரியங்கள் நடக்கும்லாம் சொன்னேன். அதை நிறைவேற்றி இருக்கிறத ஒவ்வொரு நேரமும் நீங்கள் சோர்ந்து போகும்போது உங்கள் கண் முன்பாக நீங்கள் கொண்டு வாங்க என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய சரீர மீட்புக்காக இவ்வளோ வேதனைப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலும் ஆக்குவார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். 3 சூழ்நிலைகளில் இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து செங்கடலை பிளந்தபொழுது மிகுந்த ஆனந்த சத்தத்தோடு கூட அந்த 400 வருட அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் அத்தனையாக ஆடல் பாடலோடு அவர்கள் கடந்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்கள் குடியேறினார்கள். 70 வருடங்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று வந்தபொழுதும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தோடு கூட கடந்து வந்தார்கள். 3ஆவதாக அர்மகதான் யுத்தம் முடிந்து 1000 வருட அரசாட்சி நடக்கும் பொழுதும் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து ஒவ்வொரு முறையும் இங்கே இப்போ இந்த பாபிலோன் சிறையிருப்புக்கு செல்கிறதற்கு முன்பாக நேபுகாத் நேச்சாரால் எருசலேம் முழுவதும் சுட்டெரிக்கப்பட்டு போயிற்று, ஆலயம் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிற்று, மிகப்பெரிய சிறந்த வாலிபர்கள் எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டாங்க. பலனற்றவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் மட்டும்தான் அங்கே தேசத்தில் விடப்பட்டு அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நான் இப்படி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்னால் உண்டு பண்ண முடியும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை குறித்து பேசுகிறார். நான் சிருஷ்டிக்கிறவர், நான் சிருஷ்டிகர், வானங்களை விரித்தவர் நாதான், பூமியை அஸ்திபாரப்படுத்தினது நாதான், உன்னை சிருஷ்டித்தவரும் நாதான். அப்படிப்பட்ட என்னால் இந்த காரியங்களெல்லாம் செய்ய முடியாதான்னு சொல்லி தான் அவர் தொடர்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள், வானம் புகையை போல ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல பழசா போகும், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள், என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்றுப்போவதில்லை. இது அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்பாக, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் போதே அந்த வானம் அவருடைய சன்னிதானத்தை விட்டு அகன்று போயிட்டுன்னு பார்க்குறோம். சமுத்திரம் இந்த பூமியில் காணப்படாமல் போயிற்று. அவர் அந்த அக்கிரமக்காரர்களை எல்லாம் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் தள்ளிவிட்ட பின்பு சமுத்திரம், பாதாளம், மரணம்லாம் தண்ணியில் மரித்தவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களெல்லாம் நியாயம் தீர்க்கப்பட்டு அழித்த பின்பு புதிய வானம் புதிய பூமியில் அவருடைய பரிசுத்தமான பிள்ளைகளும் அவரும் வாசம் பண்ணுவார்கள் என்கிற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரையிலும் இவ்வளோ பெரிய திட்டத்தை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் மேலேயும் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் பேசுகிறதை பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி போயிட்டா போதும், பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது எனக்கு லேசான காரியம்ப்பா, வானங்களை விரித்து பூமியெல்லாம் அஸ்திபாரப்படுத்தி உன்னை இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக வச்சிருக்கிறதுக்கு காரணம் சும்மா இந்த பூமியில் ஒன்று அப்படியே வாழ வச்சுட்டு போகிறதுக்காக அல்ல, 1000 வருட அரசாட்சியிலையும் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அந்த புதிய வானம் புதிய பூமியில் உள்ள வாழ்க்கை வரையிலும் என்னோடு கூட உன்னை வைத்து வாழ்கிறதற்காகத்தான் உன்னை அழைத்து இருக்கிறேன் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். எதிரிகளை குறித்து ஒன்றும் யோசிக்காத, 8ஆம் வசனத்தில் பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னுறோம். என்னுடைய நீதி எந்தெந்தைக்கு நிலைக்கும், என் ரட்சிப்பு உன் மேலே இருக்கிற ரட்சிப்பு தலைமுறை தலைமுறைதோறும் இருக்கும். அதனால் எலும்பு எலும்பு பலன்கொள், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கன்னு சொல்லப்படுத. ஜெபி ஜெபி பலன்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு,
ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதகித்ததும் நீதான் அல்லவோ. ராகாப் என்பது மனுஷி அல்ல, இது கடலிலே வாழக்கூடிய ஒரு உயிரினத்தை குறிக்கக்கூடியதாக மிகப்பெரிய ஒரு உயிரினம் என்று சொல்லுகிறார்கள். அதை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. மகா ஆழத்தின் தண்ணீர்கள் ஆகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. ஆண்டவர் அவர்களை என்கரேஜ் பண்ணுறாரு. அப்பா, நீ செங்கடலை கடந்து வந்த, நீதான வழியை உண்டு பண்ணிட்ட, நீதான அங்கே ராகாபை துண்டிச்சு போட்டுட்ட, அங்கே நீதான வலு சர்ப்பத்தை வதைச்சிட்ட. என் வெற்றி உன்னுடைய வெற்றி தானே, என்னுடைய வெற்றி நான் உனக்கு தந்த வெற்றி தானே என்று சொல்லி அப்படியே என்கரேஜ் பண்ணி அவர்களோடு கூட பேசுகிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். இது அந்த 1000 வருட அரசாட்சியில் முழுமையாய் நிறைவேறும் என்கிறதை இங்கே ஏசாயா விளக்குகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை ஆறுதலை சொல்லுகிறார். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாய் இருக்கிற மனுப்புத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமி அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறப்பதற்கு நீ யார்? நான் தான்ப்பா சிருஷ்டிகர். வானத்தை உண்டாக்கி பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தர் நான் உனக்கு ஆறுதல் செய்கிறேன். நீ எதுக்காக பயப்படுகிற? நீ எந்த காரியத்துக்காக பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற? இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தமும் இடைவிடாமல் பயப்படுகிற. நீ ஏன் பயந்துட்டே இருக்கிற? இடுக்கன் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்கில சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடவும் இல்லை. உன் தேவனாய கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். கைகளில் நம்ம ஒரு சின்ன பாட்டில் இருக்கிற ஒரு காரியங்களை, ஒரு சிறப்பையோ ஒரு காரியத்தையோ நம்ம எப்படி குலுக்கி அதை யூஸ் பண்ணுகிறோமோ, அதே போல் சமுத்திரத்தை தன் கைகளில் வச்சு, அதாவது 4 பகுதியில் 3 பகுதி சமுத்திரம், ஒரு பகுதி பூமி, அந்த 3 பகுதியை கைகளில் வச்சு குலுக்குகிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லுகிறார். அதற்கு கீழே சொல்கிறாரு, அந்த கரத்தினால நான் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆகவே நீ பயப்படாத, சோர்ந்து போகாத, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால பலப்படுத்தி. திரும்பவும் 17ஆம் வசனத்தில் எலும்பு எலும்பு ஜெபி என்று சொல்லுகிறார். ஒருவேளை உக்கிரத்தின் பாத்திரத்தை அவ கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, நீ நிறைய பாவம் செஞ்சதுனால இன்னைக்கு உன்னை சஞ்சலப்படுத்துகிறவர்கள் உன்னை ஒரு உக்கிரத்தின் பாத்திரத்தை உன்னை குடிக்க வச்சுட்டாங்க. வண்டில்களோடு கூட நீ உறிஞ்சி குடிச்சிட்ட. நீ அப்படியே மதுபானம் அருந்தாமல் இருந்தால் கூட அப்படியே தள்ளாடி சோர்வில் நடக்கிற. சின்ன சின்ன காரியங்களில் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே எப்படி யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரோ, விபச்சாரர்களே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அடிக்கடி கொஞ்சம் உலகத்துக்குள்ளே போயிடுறிய. அதனால என் உக்கிரத்தினால நான் உன்னை கொஞ்சம் அப்படியே அந்த என் கோபத்தை உறிஞ்சி குடிக்க வைத்தேன். வண்டில்களில் நான் உன்னை உறிஞ்சி குடிக்க வச்சேன். ஆனால் நான் இனிமே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், அப்படி உறிஞ்சி குடிக்க வைக்கும்போது உனக்கு என்ன நடந்துச்சு? எருசலேமை பார்த்து சொல்லுகிறார், அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்த ஒருத்தரும் இல்லைன்னு சொல்கிறார். அதாவது வயசான காலத்தில் கொஞ்சம் கையை பிடிச்சி அங்கே கொண்டு போய் விடுன்னு சொல்லுகிறதற்கு எருசலேமிலிருந்து எல்லா திடகாத்திரமான வாலிபர்களை நேபுகாத்நேச்சார் கொண்டு போயிட்டார். வயசானவங்க கொஞ்சம் எலும்பி நடமாடுகிறதற்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய கைகளில் வாய்த்ததெல்லாம் இயலாமை மாத்திரம்தான். அங்கே கொண்டு போய் விடுகிறதற்கு, அவர்களை நடத்துகிறதற்கு யாரும் இல்லை. வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவர். வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு கூட ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? ஒருத்தரும் இல்லைப்பா. உன் வாழ்க்கையில் பால்கடிப்பு, சங்காரம், பஞ்சம், பட்டயம் இவைகள் எல்லாம் வந்தது. ஆனாலும் உன்னுடைய குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள். வலையில் சிக்குண்ட கலைமானை போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கந்திதத்தினாலும் நிறந்தவர்களாய் கிடக்கிறார்கள். எருசலேமினுடைய அழிவை இங்கே ஏசாயா பார்த்து சொல்லுகிறார். பாவத்தின் நிமித்தமாக திரும்ப சோர்ந்து போய் உலகத்தோடு ஒத்துப்போகிற வாழ்க்கை வாழ்ந்து உலக சிநேகம்
எனக்கு வேணும்னு நீ கொஞ்சம் கொஞ்சம் போகிறதுனால ஆண்டவருடைய வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளினார். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். 22ஆம் வசனத்தில் கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறதாவது, அவர் அப்படியே உன்னை விட்டு விடுகிறதில்லை. என்னென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி நீ என் உக்கரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி குனி என்று கடந்து போகிறவர்களுக்கு உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில். ஒருத்தன் தானே ஏறி போகிறான் குனிவோம் அப்படின்னு பார்த்தா, ஊரில் உள்ள அவ்வளோ பேர் ஏறி போகிற அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு சஞ்சலமாக நிறைஞ்சிச்சு. காண்கிறவெல்லாம் என்ன தூசிக்கிறான, காண்கிறவெல்லாம் என்ன தூக்கி தூர எறிகிறான, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்கிறேனே என்று நிற்கிறியா? அந்த உன் பாத்திரத்தை எடுத்து உன்னை எவெல்லாம் இப்படி பண்ணானோ, சஞ்சலப்படுத்தினானோ, உன் வாழ்க்கையில் சோர்வடைய செய்தானோ அவன் கையில் நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் திரும்பவும் தேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமை நோக்கிப்பார், சாராளை நோக்கிப்பார். வயசான காலத்தில் அவர்களை நான் வாழ வைக்க முடியும்னு சொன்னால் உன்னையும் நான் வாழ வைக்க முடியும். பாழான ஸ்தலங்களை நான் தேறுதலடைய செய்ய முடியும். ஏதேனை போல கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்ற முடியும். நான் உன் வாழ்க்கையில் ஆறுதல் செய்ய முடியும். சமுத்திரத்தை அப்படியே குலுக்குகிற நான் அந்த கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு தர முடியும். உன் கையில் தந்திருந்த உக்கரத்தின் பாத்திரத்தை வாங்கி உன்னை சஞ்சலப்படுத்தி அழிக்க நினைச்சாங்களே, அவங்க கைகளை என்னால் திரும்ப கொடுக்க முடியும். அதனால் நீ எழும்பு, நீ எழும்பு சீயோனே, நீ எழும்பு, நீ ஜெபம் பண்ணு, நீ உன்னுடைய தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்து. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ரகசிய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அர்மகதான் யுத்தத்திற்கு பின்பாக 1000 வருட அரசாட்சியில் என்னோடு கூட ஆளுகிற ஒரு ஆட்சியையும் நான் உனக்கு தருவேன். அதற்கு பின்பாக கோகு மாகேகு யுத்தத்தில் ஜெயிச்ச பின்பாக அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலையும் நான் உன்னை காப்பாற்றி நான் உனக்கு புதிய வானம் புதிய பூமியில் வாழ்வளிப்பேன் என்று வாக்கருளுகிற ஆண்டவர். இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அற்ப தேவைகளுக்காக அவரிடத்தில் நம்ம கோவப்படுகிறோம், அவரிடத்தில் முறுமுறுக்கிறோம். அப்படியே நம்ம கைகள் தளர்ந்து போகிறது, முழங்கால்கள் தள்ளாடி விடுகிறது. ஆண்டவர் தேற்றுகிறார், இல்லைப்பா, இந்த உலக காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நீ சின்ன சின்ன தேவைகளுக்காக, சின்ன சின்ன ஆசைகளுக்காக, இது எனக்கு கிடைக்கலையே, இது எனக்கு கிடைக்கலையே நீ கோவப்படுகிறா. இதை தருகிறதற்கு தான் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறா. இல்லை, உன்னை குறித்து மகா பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அழைத்து தெரிந்தெடுத்து உன்னை பெயர் சொல்லி அழைத்த நான் இந்த பூமியில் மாத்திரமல்ல, என்னோடு கூட நித்திய காலமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தரும்படியாகத்தான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லுகிறபடியினால் நம்ம அப்படிப்பட்ட அநேக பாடுகளின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதற்கு எங்களை அர்ப்பணித்து வாழுகிறோன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னான். பூரணமாக அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆசீர்வாதமான சந்ததியாக நாம் இருப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்திய தெய்வம் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே.